வணக்கம் நண்பர்களே. இன்று மனித வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் வேர்ல்ட் வார் 2, தமிழில் இரண்டாம் உலகப் போர். இந்த போர் 1939 முதல் 1945 வரை நடந்தது. இந்த 6 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் பெரிய அளவில் அழிவும் உயிரிழப்பும் ஏற்பட்டது. கோடிக்கணக்கான மக்கள் இந்த போரில் உயிரிழந்தனர். இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது இரண்டாம் உலகப் போர் எப்படி தொடங்கியது, அதன் அரசியல் காரணங்கள், முக்கிய நாடுகள் மற்றும் தலைவர்கள், முக்கிய போர்கள், போர் முடிவும் அதன் விளைவுகளும். வேர்ல்ட் வார் 2 என்பது உலகத்தின் பல நாடுகள் கலந்து கொண்ட ஒரு பெரிய போர். இந்த போரில் 2 முக்கிய குழுக்கள் இருந்தன. மித்திர நாடுகள், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், சோவியத் யூனியன், பிரான்ஸ், சைனா. எதிரணி நாடுகள், ஜெர்மனி, இட்லி, ஜப்பான். இந்த நாடுகள் அதிகாரம், நிலப்பரப்பு மற்றும் அரசியல் ஆதிக்கம் பெற போரிட்டன. இரண்டாம் உலகப் போர் தொடங்க காரணங்கள். முதல் உலகப் போரின் விளைவு. முதல் உலகப் போருக்கு பிறகு ட்ரீட்டி ஆஃப் வர்சேல்ஸ் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் ஜெர்மனி நாட்டிற்கு கடுமையான தண்டனைகளை விதித்தது. இதனால் அந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை மற்றும் மக்கள் கோபம் அதிகரித்தது. ஹிட்லரின் எழுச்சி. இந்த சூழ்நிலையில் ஏடால்ஃப் ஹிட்லர் என்ற தலைவர் ஜெர்மனியில் அதிகாரத்தை கைப்பற்றினார். அவர் நாட்டை மீண்டும் வலிமையான நாடாக மாற்ற வேண்டும் என்று கூறினார். நிலப்பரப்பு விரிவாக்கம். 1939 ஆண்டு ஜெர்மனி போலாந்து நாட்டை தாக்கியது. இதன் காரணமாக மற்ற நாடுகள் போரில் இணைந்தன. இதுவே இரண்டாம் உலகப் போரின் ஆரம்பம். இந்த போரில் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் இருந்தனர். ஏடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி, வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து, பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அமெரிக்கா, ஜோசப் ஸ்டாலின் சோவியத் ஒன்றியம். இந்த தலைவர்கள் போரின் முடிவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர். பிரிட்டன் மீது தாக்குதல். ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம் மீது விமான தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் இங்கிலாந்து அதனை எதிர்த்து வெற்றி பெற்றது. ஸ்டாலின்கிராட் போர், பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கிராட். இந்த போரில் ஜெர்மனி பெரிய தோல்வி அடைந்தது. இதுவே போரின் திருப்புமுனையாக கருதப்படுகிறது. 1941 ஆண்டு ஜப்பான் அமெரிக்காவின் அட்டாக் ஆன் பர்ல் ஹார்பர் என்ற துறைமுகத்தை தாக்கியது. இதனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் போரில் சேர்ந்தது. அணுகுண்டு தாக்குதல். 1945 அமெரிக்கா ஜப்பானின் 2 நகரங்களில் அணுகுண்டு வீசியது. ஹிரோஷிமா, நாகாசாகி. இந்த தாக்குதல்களில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். போர் முடிவு. 1945 ஜெர்மனி தோல்வி அடைந்தது. ஜப்பான் சரணடைந்தது. இதன் மூலம் வேர்ல்ட் வார் 2 முடிவடைந்தது. மனித இழப்பு. இந்த போரில் 7 கோடி மக்கள் உயிரிழந்தனர். புதிய உலக அமைப்பு. போருக்கு பிறகு உலக அமைதியை பாதுகாக்க யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கப்பட்டது. உலக அரசியல் மாற்றம். போருக்கு பிறகு உலகில் 2 பெரிய சக்திகள் உருவானது. யுனைடெட் ஸ்டேட்ஸ், சோவியத் யூனியன். இதனால் புதிய அரசியல் போட்டி ஆரம்பமானது. நண்பர்களே, வேர்ல்ட் வார் 2 மனித வரலாற்றில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய போர். இந்த போர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. போர் எப்போதும் அழிவை மட்டுமே தரும். அமைதிதான் மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.